புதுச்சேரியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவ படையினர், துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். தமிழகம், புதுவை உட்பட 21 மாநிலங்களில் 102 தொகுதிகளுக்கு முதல்கட்ட பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடந்தது. புதுவை மாநிலத்தில் வாக்குப்பதிவுக்காக 927 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தது. புதுவை பிராந்தியத்தில் 739 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தது. இன்று காலை 6:30 மணிக்கு வாக்குச்சாவடிகளில் வேட்பாளரின் முகவரிகள், முன்னிலைகள், மாதிரி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. காலை 6:30 மணி முதல் வாக்காளர்கள் தேர்தல் துறை வழங்கிய பூத் ஸ்லிப், வாக்காளர் அடையாள அட்டை உட்பட ஆவணங்களோடு தங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வரிசையில் காத்திருந்தனர். காலை 7 மணிக்கு முறையான வாக்குப்பதிவு தொடங்கியது. ஒரு சில இடங்களில் எந்திர கோளாறு காரணமாக சற்று காலதாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கியது. ஆரம்பத்தில் வாக்காளர்கள் வாக்கு செலுத்தி வெளியில் வர காலதாமதமானது. இதனால் வாக்காளர்கள் தேர்தல் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்தனர். இதன்பின் வாக்குப்பதிவு வேகமடைந்தது. புதுச்சேரியில் கோடை வெயில் தகித்து வருவதால் வெயிலுக்கு முன்பாக வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு காலையிலேயே மக்கள் வாக்குச்சாவடிகளுக்கு படையெடுத்தனர். இதனால் நகரம் மட்டுமின்றி கிராமப்புறங்களிலும் நீண்ட வரிசையில் வாக்காளர்கள் நின்று தங்கள் வாக்குகளை செலுத்தினர். வாக்குச்சாவடிகளில் வெயிலில் வாக்காளர்கள் நிற்பதை தடுக்க நிழல் பந்தல், குடிநீர் உட்பட அடிப்படை வசதிகளை செய்திருந்தனர். சில வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் நிற்பதை தவிர்க்க பெஞ்ச், நாற்காலி போன்ற வசதிகள் செய்யப்பட்டிருந்தது. காலை 7 மணி முதல் 8 மணி வரை 8% வாக்குகள் பதிவாகி இருந்தது. அதன் பின் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குச்சாவடிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. பதட்டமான வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவ படையினர், துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். மாற்றுத்திறனாளிகள், முதியோரை அழைத்துச் செல்ல மாணவ தன்னார்வலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். அவர்களை அழைத்துச் செல்ல வீல் சேர், சாய்தளம் போன்ற வசதிகளும் செய்யப்பட்டிருந்தது. முதியோரை காத்திருக்க வைக்காமல் முன்னுரிமை அடிப்படையில் வாக்குகளை பதிவு செய்ய அனுமதிக்கப்பட்டனர். ஒரு சில இடங்களில் இயந்திரம் பொழுது கால தாமதத்தில் சில நிமிடங்கள் தாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கினாலும் பெரிய அளவில் பாதிப்பு ஏதுமின்றி அமைதியான முறையில் புதுச்சேரியில் வாக்குப்பதிவு நடந்து வருகிறது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சுசிலா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வாக்குச்சாவடியில் பாஜக மற்றும் காங்கிரசார் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாட்டின் 18வது மக்களவைத் தேர்தல் இன்று தொடங்கி ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. அதன்படி தமிழகம், புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளுக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு துவங்கிய நிலையில் தொடர்ந்து பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர். இந்நிலையில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்களிப்பதற்காக முன்னாள் அமைச்சர் கண்ணன் மகன் விக்னேஷ் கண்ணன் வந்தார். இவர் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் வாக்களிக்க வரும் பொழுது காங்கிரஸ் துண்டுடன் வாக்குச்சாவடி மையத்திற்கு நுழைந்த பொழுது அங்கிருந்த பாஜக முகவர்கள் வாக்குச்சாவடிக்குள் காங்கிரஸ் துண்டை போட்டு வந்தவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனாலும் களத்தில் இருந்த துண்டை எடுக்க மறுத்ததால் இரு தரப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் ஒருவருக்கொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். மோதலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தடுக்க முயன்றும் தொடர்ந்து இருதரப்பும் தாக்குதலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டவர்களை போலீசார் விரட்டி அடித்தனர். இதனையடுத்து வாக்குப்பதிவு மையத்திற்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வழக்கம் போல் யமஹா RX 100 இருசக்கர வாகனத்தில் வந்து தனது வாக்கினை பதிவு செய்தார். நாட்டின் 18வது மக்களவைத் தேர்தல் இன்று தொடங்கி வருகின்றது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. அதன்படி தமிழகம், புதுச்சேரியில் உள்ள 40 பாராளுமன்ற தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. அதன்படி இன்று காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி துலாசிப்பேட்டையில் உள்ள அவரது வீட்டின் அருகே உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாக்களிப்பதற்காக வந்தார். அவர் வழக்கம் போல் இளமை பருவத்தில் துவங்கி அதன் பின் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், முதலமைச்சர் கட்சி தலைவர் என வளர்ச்சி அடைந்த பொழுதும் வாக்களிக்க வரும் பொழுதெல்லாம் யமஹா RX 100 இருசக்கர வாகனத்தில் வந்து வாக்களித்துவிட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அது அவருடைய சென்டிமெண்ட் என்பதால் இம்முறையும் அதே யமஹா RX 100 இருசக்கர வாகனத்தில் வந்து தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி சென்றார்.
காங்கிரஸ் வேட்பாளர் டெபாசிட் இழப்பார் என புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வாக்களித்த பின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயம் தனது மனைவியுடன் வெள்ளியனூர் மணவேலி பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் தனது வாக்கினை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இஸ்லாமியர்கள் கூட பாஜகவிற்கு வாக்களித்து வருகின்றனர், அதனால் தன்னுடைய வெற்றி உறுதி என்றும் மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருவதாகவும் காங்கிரஸ் வேட்பாளர் டெபாசிட் இழப்பார் என்றும் தான் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்றும் கூறினார். மக்களை ஏமாற்றிய மத்திய அரசை மாற்ற விரும்பும் மக்கள் வாக்களித்து வருவதாக மடுகரை அரசு பள்ளியில் தனது வாக்கினை பதிவு செய்த வேட்பாளர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுவை காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் மடுகரை கம்பத்தம் தெருவில் அமைந்துள்ள சுப்பராய கவுண்டர் அரசு தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடியில் குடும்பத்துடன் வாக்கு செலுத்தினார். பின்னர் வைத்திலிங்கம் பேசிய பொழுது புதுவை முழுவதும் உள்ள வாக்குச்சாவடிகளில் சென்று பார்த்த பொழுது மக்களின் மனநிலையானது மாற்றத்தை விரும்புவதாகவும் மக்களை ஏமாற்றிய மத்திய அரசை மாற்ற விரும்பி மக்கள் வாக்களித்து வருகின்றனர் என்றார். புதுவையில் உள்ள பல்வேறு வாக்குச்சாவடி மையங்களில் வாக்கு இயந்திரங்களில் குழாய் ஏற்படுவதால் விவி பாட்டில் தொய்வு நிலை ஏற்படுவதாகவும் இதனால் காலதாமதம் ஏற்படுகின்றது. புதுவையில் அதிமுக மாற்றும் கட்சிக்கு ஆதரவு தரும் நிலைக்கு வந்திருப்பதாக கூறினார். காங்கிரஸ்க்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக நம்பிக்கையும் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தல் ஜனநாயகத்திற்கும் மக்கள் சக்திக்கும் இடையில் நடைபெறும் தேர்தல். புதுவை மக்கள் பணத்திற்கு அடிபணிய மாட்டார்கள் என்றும் வாக்களித்த பின்பு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆவேசமாக தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இன்று காலை மிஷின் வீதியில் உள்ள பசுமை வாக்குச்சாவடியான வஉசி அரசு பள்ளி மைதானத்தில் தனது வாக்கை செலுத்தினார். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக வரிசையில் நின்று தனது மகளுடன் அவர் வாக்கை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து நிருபர்களுக்கு அவர் பேட்டியளித்தார். அப்பொழுது அவர் கூறும் பொழுது, இந்தியர்கள் அனைவரும் தவறாது வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி சுதந்திரத்தை காப்பாற்ற வேண்டும். இந்த தேர்தல் ஜனநாயகத்திற்கும் மக்கள் சக்திக்கும் இடையில் நடைபெறும் தேர்தல். மோடியின் பணபலமும் ராகுல் காந்தியின் மக்கள் சக்தியும் களத்தில் இருக்கின்றன. எப்போதும் மக்கள் சக்தி தான் வெற்றி பெறும் என்பது அனைவருக்கும் தெரியும். பிரதமர் மோடி தனது தேர்தல் வாக்குறுதிகளாக அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, நாட்டின் அமைதி, பொது சொத்தை பாதுகாப்பது, எல்லை பாதுகாப்பு போன்ற வாக்குறுதிகளை கொடுத்தார். 10 ஆண்டுகளாக அவர் எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. அதை பற்றி பேசுவதும் இல்லை. காங்கிரஸ் கட்சியை வசைப்பாடி வாரிசு அரசியல் என பேசி வாக்கு சேகரித்தார். மோடியின் ஆட்சி ஒட்டுமொத்த ஊழல் ஆட்சி. வருமான வரித்துறை வழக்கு போன்ற வழக்குகளில் உள்ளவர்கள் தேர்தல் பத்திரங்களை கொடுத்துள்ளனர். முதலமைச்சர் ரங்கசாமி 3 ஆண்டுகளில் எந்த சாதனையும் செய்யவில்லை. புதுவையில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. கஞ்சா போதைப் பொருட்கள் அதிகரித்துள்ளன. தேர்தல் அறிக்கையில் கூறிய எதனையும் அவர் நிறைவேற்றவில்லை. வேட்பாளர் நமச்சிவாயம் அவரது துறைகள் எதையும் செய்யவில்லை. வெளிநாட்டிலேயே அவர் இருக்கிறார். சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது. மின்சாரத்துறையை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்துள்ளார். சொத்து குவித்து வைத்துள்ளார். பாஜக பணத்தை வாரி இறைத்து வருகின்றது. இந்தியா கூட்டணி மக்கள் பலம் உள்ள கூட்டணி. புதுவை மக்கள் பணத்திற்கு அடிபணிய மாட்டார்கள் என அவர் கூறினார். புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்ற நிலையில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி ஆகியோர் வரிசையில் நின்று தங்களது வாக்குப்பதிவை செய்தனர். மேலும் காலை முதல் மக்கள் ஆர்வத்துடன் காத்திருந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வந்தது. புதுச்சேரி மாநிலத்தில் 10,20,914 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் ஆண் வாக்காளர்கள் 4,79,329 பேரும், பெண் வாக்காளர்கள் 5,41,437 பேரும், 148 மூன்றாம் பாலினர் உள்ளனர். முதன்முறையாக 2,843 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் 967 வாக்கு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் மட்டும் 739 வாக்கு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 6:30 மணி அளவில் தேர்தல் முகவர்கள் முன்னிலைகள் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. தொடர்ந்து 7 மணிக்கு வாக்குப்பதிவானது தொடங்கி மாலை வரை நடைபெற்றது. கொரிமேடு பகுதியில் உள்ள அன்னை தெரசா செவிலியர் கல்லூரியில் உள்ள வாக்குச்சாவடியில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் அவரது மனைவியுடன் சென்றார். வரிசையில் காத்திருந்து வாக்களித்தார். அதே மையத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வரிசையில் காத்திருந்து வாக்களித்தார். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு வாக்குச்சாவடிகளில் காலை முதலே வாக்காளர்கள் வரிசையில் காத்திருந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். மேலும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும் என்பதால் தேர்தல் ஆணையம் சார்பில் பல்வேறு வாக்குச்சாவடிகளில் தர்பூசணி சாறு, மோர் ஆகியவை வாக்காளர்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது.
ஒரு சில வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திரம் வேலை செய்யாத நிலையில் அதனை மாற்றம் செய்து வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் துறை தேர்தல் நடத்தவில்லை என்றும் முறைகேடாக சட்ட விதிகளுக்கு புறம்பாக ஆளுங்கட்சியை இந்த தேர்தல் நடத்துவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிக்குள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி சென்று வாக்கு சேகரித்ததற்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் சுயேட்சை வேட்பாளர் கிஷோர் குமார் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், புதுச்சேரியில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள், குறிப்பாக ஆளும் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கு தடையின்றி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாவலர் துணையோடு அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து வாக்குச்சாவடிகளில் உள்ள தேர்தல் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. புதுச்சேரி மாநில தேர்தல் துறை தேர்தல் நடத்தவில்லை என்றும் ஆளுங்கட்சியும் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து தான் இந்த தேர்தலை முறைகேடாக சட்ட விதிகளுக்கு புறம்பாக நடத்தி வருகின்றனர். இது சம்பந்தமாக அதிமுக சார்பில் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் அனுப்ப உள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தனது வாக்கினை பதிவு செய்தார். புதுச்சேரியில் இன்று நாடாளுமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று பொதுமக்கள் அனைவரும் நீண்ட வரிசையில் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். இதனையொட்டி பெருமாள் கோவில் வீதியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தனது வாக்கினை பதிவு செய்தார். வெளியனூரில் எழுந்தருளில் உள்ள ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வெளியனூர் மேற்கு மாட வீதியில் எழுந்தருளில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவ விழா கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இரவு சுவாமி வீதி உலா மின் அலங்காரத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்று வந்தன. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக செடல் திருவிழா கடந்த செவ்வாய்க்கிழமை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனை மற்றும் அம்மன் ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் அளித்தார். நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய தலைமை அர்ச்சகர் சிவா குருக்கள், சங்கீதா, ஸ்ரீ ரத்தின சபாபதி மற்றும் ஸ்ரீ பக்சன் ஆலய நிர்வாகி மற்றும் ராஜேஸ்வரி ரத்தின சபாபதி நவாஸ் ஆகியோர் குடும்பத்தினர் சிறப்பாக முறையில் செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.